சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ். வணக்கம். ஸ்ட்ரீட் டாக்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் எல்லாம் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. ஓகே, நான் ஒருத்தி தான் வந்தான்னு பார்த்தா 2 பேர் வந்துட்டாங்க. 2 பேர் சண்டை போட்டுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சொல்லியிருக்கேன். இவ பேர் லிச்சின்னு நாங்கள் வச்சுருக்கோம். இவ வந்து இப்போ குட்டி போட்டிருக்கா. இவ குட்டி எங்கேயோ போட்டிருக்கா, எங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ போய் போட்டு வந்திருக்கா. உன் குட்டிலாம் எங்கடின்னு கேட்டால், எங்கே உன் பாப்பா, உங்கள் பாப்பா எங்கே? எங்கம்மா உங்கள் பாப்பா? சரி, இங்கே வா, இங்கே வா, நீ சாப்பிடு. டேய் தம்பி, நீ போ, அவள் சாப்பிட்டுட்டோம். அவள் குட்டிக்கு நிறைய கொடுக்கணும்ல. போ, நீங்கள் வா, போதும், சாப்பிட்டது போதுப்பா. ஐயோ வராதுங்க. சரிடா, உனக்கு நான் அப்புறம் சாப்பாடு கொண்டு வரேன். ஓகே, உன் குட்டி முதல்ல எங்கே வச்சுருக்க? ஒளிச்சு வச்சுருக்கியா? உன்னோட குட்டியை ஒளிச்சு வச்சுருக்கியா? அவ்வளோ கைண்டுங்க இதெல்லாம். திருநாயின்னு சொல்கிறோம் நம்ம, அதுங்களுக்குள்ள அன்பும் பாசமும் யாருக்கும் இல்லை. அதனால் இவங்களாம் எங்கள் செல்ல குட்டி. சரி, வெயிட் பண்ண, உனக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். லிச்சி குட்டி, அவள் எங்கேயோ பாப்பா ஒளிச்சு வச்சுருக்கா, எங்களுக்கு காமிக்க மாட்றா. எங்கே உங்கள் பாப்பா ஒளிச்சு வச்சிங்க? உன் பாப்பா எங்கே பாப்பா போட்டிருக்க? எத்தனை பாப்பா கொடுத்துருக்கங்க? எத்தனை பாப்பா குட்டி போட்டிருக்க நீ? ரொம்ப கைண்டுங்க. இதுக்கெல்லாம் என்ன பாசத்துக்கு அளவே இல்லை. எங்கள் வீட்டிலே 2 நாய்க்குட்டிகள் இருக்கிறதுனால நாங்கள் வெளி நாய்களையும் எதுவுமே வித்தியாசமாக நினைக்க மாட்டோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ரொம்ப நன்றிங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம். அவங்க சாப்பிடட்டும். அவங்க சாப்பிட்றதுல ஒரு மகிழ்ச்சி தான். இன்னும் அடுத்து எங்கள் கருப்புசாமி வந்துட்டான். அவன் பாருங்கள், பயந்துட்டு ஓடிட்டான். அவன் ரொம்ப பயந்த சுபாவம். என்னடா கருப்புக்குட்டி, உனக்கு சாப்பாடு வேணுமா? சரிடா. நம்மளை பார்த்து சாப்பிட்டுட்டு நம்ம என்ன கொடுக்குறோம், கொஞ்சம் நேரம் ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறோம், பிஸ்கட்ஸ் கொடுக்குறோம். ஆனால் எவ்வளோ வாலாட்டி எவ்வளோ நன்றியோடு இருக்காங்கன்னு பாருங்கள். இவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் ஏதாவது வந்தால் கூட எங்கள் சார் வந்து வெட்னரி டாக்டர்னால அவங்கள வந்து மாத்திரை அதெல்லாம் போட்டுருவார். அதனால் இன்ஜெக்ஷன்ஸ் அதுக்கு முடியாட்டினா கூட இன்ஜெக்ஷன்ஸ்லாம். இந்த டாக்லாம் எலும்பு தோலுமா வந்தது. இப்போ 3 தடவை குட்டி போட்டுட்டா. இது பேர் நாங்கள் லிச்சின்னு வச்சுருக்கோம். ரொம்ப எலும்பாக இருந்ததுங்க. இதெல்லாம் தேருமானன்னு கூட தெரியாது, அப்படி இருந்தான் ஒரு காலத்தில். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவனை நல்லா தேத்தி இப்போ 3 தடவை குட்டி போட்டா. ரொம்ப சந்தோஷம். சரிடா, ஓகே, பாய். நீ சாப்பிட்டியா? ஓகே, நீ போய் கிளினிக் வாசலில் படுத்துக்கோப்போ. இவன் எங்கள் வீட்டு கிளினிக் நாய். ஸ்ட்ரீட் டாக் தான், இருந்தாலும் கிளினிக்கில் போய் படுத்துக்குவான். இது மேலே பாருங்களேன், இந்த சொறிலாம் இருக்குது அவனுக்கு. அதுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்துருக்காங்க சாரு. என்னடாம்மா உனக்கு இன்னும் வேணுமா? அவன் உன்னோட சாப்பாடு எடுத்துட்டானா? சரிடா. லேசாக நம்ம வந்து தட்டிட்டா போதும், எல்லா டாக்ஸும் ஓடி வந்துடுவானுங்க. கருப்பு பயந்துட்டு ஓடியே போயிட்டான். சரி, எல்லாம் போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இதாங்க மனநிறைவு, இதான் வாழ்க்கை. இதை விட வேறு மன சந்தோஷங்கள் எங்களுக்கு கிடையாது. நன்றி, வணக்கம்.